அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் தனுவாஸ் 2022-23 அதை பற்றின ஒரு அப்டேட், முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது, வீடியோஸ் நிறையா வந்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் ரவுண்டு, ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் முடித்து சீட் அலாட்மெண்ட்டும் ஆகிட்டு அந்த இன்டர்னல் கவுன்சிலிங்கிற ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அதுக்கு டேட்டு இன்றைக்கி 18 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிய போகிற டைம் முடிஞ்சிருச்சு. இந்த டைம் பற்றி பார்த்தோம்னா அப்போ இவங்களுக்கு இன்டர்னலாக சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான தகவல். அப்போ செகண்ட் ரவுண்டில் யாருக்கெல்லாம் இப்போ எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னால், அந்த வெயிட் லிஸ்டடு ப்ளஸ் இந்த இன்டர்னல் கவுன்சிலிங் வர வேக்கன்சி இதெல்லாம் பொறுத்து தான் செகண்ட் ரவுண்டில் அந்த கேண்டிடேட்ஸுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பார்ட்டிசிபேஷன் இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அடுத்து ஆரம்பிப்பாங்க. அநேகமாக ஒரு 22-23ஆம் தேதி வாக்கில் செகண்ட் ரவுண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இவங்களுக்கு இந்த இன்டர்னல் கவுன்சிலிங் அலாட் ஆனவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் வேணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதோடு அவங்க ஃபீஸ் பே பண்ணணும். அந்த காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.